ஜிஎஸ்டி ரீஃபண்ட்ல சேஞ்சஸ் வந்துருச்சு. அதுவும் பர்டிகுலரா டீம்டு எக்ஸ்போர்ட் ரெசிபியன்ட். டீம்டு எக்ஸ்போர்ட் ரெசிபியன்ட்னா யாரு? இஓயு, இஹெச்டிபி இந்த மாதிரி எல்லாம் அவங்க யாருக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் கண்டிப்பா ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணி தான் பர்ச்சேசஸ் பண்ண முடியும். ஏன்னா எஸ்இசெட் மாதிரி ஜீரோ ரேட்டட்ல வெண்டார் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சோ அவங்க எந்த வெண்டார் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் டாக்ஸ் கட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ன அமௌண்ட் டாக்ஸா கட்டினாங்களோ, அதாவது ஜிஎஸ்டியா கட்டினாங்களோ அதை வந்து அவங்க என்ன பண்ணலாம், ரீஃபண்டா கிளைம் பண்ணலாம். இந்த ரீஃபண்டா கிளைம் பண்றதுக்கான ப்ரொசீஜர் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஃப்ரம் டேட் என்ன, டு டேட் என்ன, இதெல்லாம் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி. சப்போஸ் நான் ஏப்ரல் மாசம் ஃபைல் பண்ணல, இப்ப நான் ஜூன் மாசம் ஃபைல் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ நீங்க ஏப்ரல் ஃபைல் பண்ணி மே ஃபைல் பண்ணாதான் ஜூன் வந்து ஓப்பனே ஆகும், அதாவது எனேபிள் ஆகும். ஆனா இப்போ அந்த மாதிரியான ப்ராசஸ் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ரம் டு நீங்க எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இன்வாய்ஸ் பேசிஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட் அவே ரீஃபண்டை அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்க ஃபார்ம் 5B ல என்னென்னலாம் இன்வாய்சஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க ரீஃபண்டை கிளைம் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட சிம்பிள் ப்ரொசீஜர் வந்து டீம்டு எக்ஸ்போர்ட் ரெசிபியன்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க.